பள்ளி மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. என் பள்ளியிலேருந்து யாராவது வராங்களா? இல்லை. அப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு களத்தில் இறங்கிட்டாரு. இன்னொரு சின்ன விஷயம் தான், நேரத்துக்கு வந்ததால கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அவருக்கு. அந்த இடப்பட்ட காலத்தில் இந்த 100 செகண்ட்ஸ்க்கு அவர் வந்து ஒரு கதை ஏற்பாடு பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் பிரசன்னா. நான் கான்கார்ட் தொடக்கப்பள்ளியில் இருந்து வருகிறேன். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு தேள் வாழ்ந்து வந்தது. அந்த தேளுக்கு ஒரு ஆற்றை கடக்க முயன்றது. ஏனென்றால் அதுக்கு நீச்சல் தெரியவில்லை. அப்போது ஒரு முயலை அது பார்த்தது. அந்த முயலிடம் அது ஆற்றை கடக்க உதவி கேட்டது. முயலும் அதுக்கு ஒற்றுக்கொண்டது. முயல் தேளை தன் முதுகில் உட்கார சொன்னது. தேளும் அதுக்கு ஒத்துக்கொண்டு உட்கார்ந்தது. பாதி வழியில் ஆமை ஆற்றை கிடைக்கும் போது தேள் அதன் முதுகில் கொட்டியது. அப்போது ஆமை, முட்டாள் தேளே, நீ என் முதுகில் கொட்டினால் எனக்கு எதுவும் ஆகாது. ஆனால் நீ செய்த செயலுக்கு இதான் உனக்கு தண்டனை. ஆமை தேளை ஆற்றில் தள்ளிவிட்டு, நான் உனக்கு உதவி செய்ததுக்கு அசிங்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆற்றை கடைந்தது. நன்றி, வணக்கம்.